வணக்கம். ஓம் நம சிவாய. இன்று 26/6/2024 குரோதி வருடம் ஆனி மாதம் 12ஆம் நாள் புதன்கிழமை. இன்றைய ராசி பலன். மேசராசி அன்பர்களே, தோற்றப்பொழிவு பற்றிய சிந்தனைகள் மேம்படும். சமூக பணிகளில் ஒத்துழைப்புகள் அதிகரிக்கும். தடைப்பட்ட சில பணிகளை செய்து முடிப்பீர்கள். எதிர்பாராத சில வரவுகளால் சேமிப்புகள் அதிகரிக்கும். எதிர்காலம் குறித்த சில தெளிவான முடிவுகளை எடுப்பீர்கள். நெருக்கடியாக இருந்து வந்த பிரச்சனைகளை படிப்படியாக குறையும். ஆதாயம் நிறைந்த நாள். அஸ்வினி சிந்தனைகள் மேம்படும். பரணி சேமிப்புகள் அதிகரிக்கும். கிருத்திகை பிரச்சனைகள் குறையும். அதிர்ஷ்ட திசை தெற்கு. எண் 3, நிறம் ஆரஞ்சு. ரிஷபராசி அன்பர்களே, வெளியூர் பயணங்களில் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும். இல்லறம் குறித்த தெளிவுகள் பிறக்கும். சமூக பணிகளில் முன்னேற்றம் உண்டாகும். மனதிற்கு விருப்பமானவர்களின் சந்திப்புகள் ஏற்படும். ஆராய்ச்சி சார்ந்த துறைகளில் திறமைகளை வெளிப்படுத்துவீர்கள். அலங்கார துறைகளில் லாபம் ஏற்படும். நன்மை நிறைந்த நாள். கிருத்திகை எதிர்பார்ப்புகள் நிறைவேறும். ரோகிணி சந்திப்புகள் ஏற்படும். மிருகசிரிசம் லாபம் ஏற்படும். அதிர்ஷ்ட திசை மேற்கு. எண் 6, நிறம் வெண்மை. மிதுனராசி அன்பர்களே, எதிர்பாராத சில வரவுகளால் கையிருப்புகள் அதிகரிக்கும். மூத்த உடன்பிறப்புகள் ஆதரவாக செயல்படுவார்கள். உத்தியோக பணிகளில் துரிதம் உண்டாகும். கடன் சார்ந்த நெருக்கடிகள் கட்டுப்பாட்டுக்குள் வரும். சமூக பணிகளில் புதிய அனுபவங்கள் கிடைக்கும். தேக நலனில் கவனம் வேண்டும். புதிய பயணங்களால் மாற்றமான வாய்ப்புகள் ஏற்படும். தெளிவு பிறக்கும் நாள். மிருகசிரிசம் கையிருப்புகள் அதிகரிக்கும். திருவாதிரை துரிதம் உண்டாகும். புனர்பூசம் வாய்ப்புகள் ஏற்படும். அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு. எண் 5, நிறம் இளநீலம். கடகராசி அன்பர்களே, வியாபாரத்தில் ஏற்ற இறக்கமான சூழல்கள் உண்டாகும். அரசு காரியங்களில் பொறுமையை கையாளவும். எதிர்காலம் தொடர்பான சிந்தனைகள் அதிகரிக்கும். குழந்தைகளின் தேவைகளை நிறைவேற்றுவீர்கள். நீண்ட நாள் முதலீடு குறித்த எண்ணங்கள் அதிகரிக்கும். இனம் புரியாத சில சிந்தனைகளால் குழப்பம் ஏற்படும். உறுதி வேண்டிய நாள். புனர்பூசம் ஏற்ற இறக்கமான நாள். பூசம் தேவைகளை நிறைவேற்றுவீர்கள். ஆயில்யம் குழப்பமான நாள். அதிர்ஷ்ட திசை வடக்கு. எண் 3, நிறம் மஞ்சள். சிம்மராசி அன்பர்களே, தந்தை வழியில் ஆதரவான சூழல் ஏற்படும். உத்தியோகத்தில் முன்னேற்றம் உண்டாகும். பயணங்களால் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். உடல் ஆரோக்கியம் மேம்படும். பாடங்களில் இருந்த ஆர்வமின்மை மறையும். நண்பர்களின் வட்டம் விரிவடையும். வர்த்தகம் செய்வதில் சிந்தித்து செயல்படவும். பெருமை நிறைந்த நாள். மகம் ஆதரவான நாள். பூரம் ஆரோக்கியம் மேம்படும். உத்திரம் சிந்தித்து செயல்படவும். அதிர்ஷ்ட திசை கிழக்கு. எண் 9, நிறம் பொன்னிறம். கன்னிராசி அன்பர்களே, எதிர்காலம் சார்ந்த சில முடிவுகளை எடுப்பீர்கள். வழக்கு விஷயங்களில் சாதாரண முடிவுகள் கிடைக்கும். உடன் பிறந்தவர்கள் வழியில் ஒத்துழைப்பு ஏற்படும். முயற்சிக்கு உண்டான பலன்கள் கிடைக்கும். எதிர்பாராத சில வரவுகள் மூலம் மேன்மை உண்டாகும். வியாபாரத்தில் இருந்த மந்த நிலை விலகும். நிதானம் வேண்டிய நாள். உத்திரம் முடிவுகளை எடுப்பீர்கள். அஸ்தம் ஒத்துழைப்பு ஏற்படும். சித்திரை மந்த நிலை விலகும். அதிர்ஷ்ட திசை தெற்கு. நிறம் பழுப்பு. எண் 7. துலாம் ராசி அன்பர்களே, தவறிய சில வாய்ப்புகள் மீண்டும் கிடைக்கும். கணவன் மனைவி இடையே நெருக்கம் அதிகரிக்கும். பலதரப்பட்ட மக்களின் ஒத்துழைப்புகள் கிடைக்கும். மற்றவர்களின் கருத்துக்களுக்கு மதிப்பளித்து செயல்படவும். பழக்க வழக்கங்களில் சில மாற்றங்கள் உண்டாகும். வெளியூர் பயணங்களில் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும். உதவி கிடைக்கும் நாள். சித்திரை நெருக்கம் அதிகரிக்கும். சுவாதி மதிப்பளித்து செயல்படவும். விசாகம் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும். அதிர்ஷ்ட திசை மேற்கு. எண் 6, நிறம் பச்சை நிறம். விருச்சிகராசி அன்பர்களே, எடுத்து செல்லும் உடைமைகளில் கவனம் வேண்டும். பலதரப்பட்ட மக்களின் அறிமுகங்கள் கிடைக்கும். செயல்பாடுகளில் ஒருவிதமான சோர்வுகள் உண்டாகும். கல்வியில் ஒருவிதமான ஆர்வமின்மை உண்டாகும். உற்பத்தி துறைகளில் சற்று கவனத்துடன் இருக்கவும். மற்றவர்கள் பற்றிய கருத்துக்களை குறைத்து கொள்ளவும். செலவு நிறைந்த நாள். விசாகம் உடைமைகளில் கவனம். அனுஷம் சோர்வுகள் உண்டாகும். கேட்டை கருத்துக்களில் கவனம். அதிர்ஷ்ட திசை தெற்கு. எண் 7, நிறம் சிவப்பு. தனுசு ராசி அன்பர்களே, நினைத்த காரியங்களை செய்து முடிப்பீர்கள். மனதளவில் புதிய நம்பிக்கை பிறக்கும். செயல்பாடுகளில் இருந்த தாமதம் விலகும். பொழுதுபோக்கு விஷயங்களில் தனிப்பட்ட ஆர்வம் ஏற்படும். விளையாட்டுகளில் திறமைகளை வெளிப்படுத்துவீர்கள். மறைமுகமான சில செயல்களில் எதிர்பார்த்த முடிவுகள் கிடைக்கும். ஆசை மேம்படும் நாள். மூலம் நம்பிக்கை பிறக்கும். பூராடம் ஆர்வம் ஏற்படும். உத்திராடம் முடிவுகள் கிடைக்கும். அதிர்ஷ்ட திசை கிழக்கு. எண் 9, நிறம் சிவப்பு.
மகர ராசி அன்பர்களே, உறவினர்கள் வழியில் ஒத்துழைப்பு ஏற்படும். உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் உண்டாகும். மனை சார்ந்த விஷயங்களில் ஆதாயம் அடைவீர்கள். தன வரவுகள் மூலம் சேமிப்புகள் அதிகரிக்கும். பேச்சுக்களில் அனுபவம் வெளிப்படும். உங்கள் மீதான நம்பிக்கை அதிகரிக்கும். ஆர்வம் பிறக்கும் நாள். உத்திராடம் ஒத்துழைப்பு ஏற்படும். திருவோணம் ஆதாயம் அடைவீர்கள். அவிட்டம் நம்பிக்கை அதிகரிக்கும். அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு. எண் 3. நிறம் நீல நிறம். கும்பராசி அன்பர்களே, உடன் பிறந்தவர்கள் பற்றிய சிந்தனைகள் அதிகரிக்கும். மறைமுக விமர்சனங்கள் தோன்றி மறையும். திறமைகளை வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும். தொழில் நிமித்தமான பயணங்கள் சாதகமாக அமையும். தொழில்நுட்ப கருவிகள் வழியில் கவனம் வேண்டும். அரசு நிலைப்பாடுகளை புரிந்து கொள்வீர்கள். பரிவு வேண்டிய நாள். அவிட்டம் சிந்தனைகள் அதிகரிக்கும். சதயம் வாய்ப்புகள் கிடைக்கும். பூரட்டாதி கருவிகளில் கவனம். அதிர்ஷ்ட திசை மேற்கு. எண் 1. நிறம் இளம் சாம்பல் நிறம். மீனராசி அன்பர்களே, குடும்ப உறுப்பினர்கள் இடத்தில் அனுசரித்து செல்லவும். உணவு சார்ந்த துறைகளில் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். வாக்குறுதி அளிக்கும் போது சிந்தித்து முடிவெடுக்கவும். தர்ம காரியங்களில் ஈடுபாடு உண்டாகும். செயல்பாடுகளில் சுதந்திரத்தன்மை அதிகரிக்கும். வெளியூர் பயணங்களில் எதிர்பார்த்த வாய்ப்புகள் கிடைக்கும். தன்னம்பிக்கை வேண்டிய நாள். பூரட்டாதி அனுசரித்து செல்லவும். உத்திரட்டாதி சிந்தித்து முடிவெடுக்கவும். ரேவதி வாய்ப்புகள் கிடைக்கும். அதிர்ஷ்ட திசை தெற்கு. எண் 2. நிறம் வெண்மை. இன்றைய சிந்தனை: தைரியம் பயத்தை விட ஒருபடி மேலே உள்ளது. நன்றி, வணக்கம்.